ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்நாக் ரொம்ப ஹெல்த்தியானது அண்ட் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சதும் கூட. அண்ட் நம்மளுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. ஸோ இதுக்காக நான் 2 பனானாஸ் எடுத்திருக்கேன். இது நேந்திரம் வாழைப்பழம். ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பழம் பொரி தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 பனானாவை எடுத்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இங்கே எனக்கு 2 போதும், அதனால் 2 எடுத்திருக்கேன். ஸோ நான் சும்மா இந்த மாதிரி ஸ்லிட்டு போட்டு எடுத்திருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் வீடியோஸ்க்காக மெஸ்ஸியாக இருக்காமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதை பீல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீல் பண்ணி வச்ச இந்த பனானாவை உங்களுக்கு குட்டியாக வேணும்னா நீங்கள் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு பெருசாக வேணுன்றதுனால நான் இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பழம் பொரிக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற பனானாஸை பொறுத்து நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கலருக்காக கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணுறேன். அண்ட் இது சோடா மாவு இருக்கு இல்லையா அது. அண்ட் இது சுகர் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லாயிருக்கும். அண்ட் இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு வாட்டர் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அப்போ தான் லம்ஸ் இல்லாமல் வரும். ஸோ இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பனானா ஸ்லைசஸை இந்த பேட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 எண்ணம் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். ஸோ இது கூட நீங்கள் ஒரு பிளாக் டீ, அதாவது கட்டன் சாயை வச்சு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.